எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் பிடிச்ச இலை அடை மற்றும் அடை பிரதமன். கேட்கவே அவ்வளோ நல்லா இருக்குது, அருமையாக. ஸோ வாங்க இப்போது இந்த சூப்பர் ஸ்வீட் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்ய முதல்ல வெல்லத்தை கரைக்கணும். சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இது கிட்டத்தட்ட 3/4 கப் அளவு இருக்கும். இதில் 200 கிராம் வெல்லம் போடுங்க. அப்பப்போ கிண்டி விட்டு வெல்லத்தை ஃபுல்லாக கரைச்சிருங்க. பொதுவாக உருண்டை வெல்லத்தில் அழுக்கு இருக்கும், அதை எடுக்க இந்த மாதிரி செய்யணும். வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதும் எடுத்து வச்சிருங்க. அகல கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1 கப் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போடுங்க. இதை கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு வறுக்கணும். தேங்காய் இப்போ லேசாக நிறம் மாறுது. இந்த ஸ்டேஜில் கரைச்ச வெல்லத்தை டைரெக்டாக கடாயில் வடிகட்டி ஊற்றுங்க. இதில் இருக்கிற ஈரம் பூரா வத்துற வரைக்கும் கிண்டுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். தேங்காய் பூரணம் கொஞ்சம் சேர்ந்து வருது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. பாருங்க, பூரணம் நல்லா கெட்டியாக ட்ரையாக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடுங்க. இலை அடை செய்யும் போது இது கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அடுத்து மேல் மாவு செய்ய போகிறேன். இதுக்கு சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அகல பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு போட்டு 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றி இதில் கொதிக்கிற தண்ணி சேர்த்து கிண்டுங்க. தண்ணி ஊற்றின உடனே கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொழக்கட்டை மாவு பதத்துக்கு கிண்டுங்க. மேல் மாவு இப்போ ரெடி. இலை அடை செய்ய ஆரம்பிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் தடவி ஒரு உருண்டை மாவை எடுத்து வாழை இலையோட நடுவில் வச்சு மெல்லிசா தட்டுங்க. செஞ்ச தேங்காய் பூரணத்தை நடுவில் வைங்க. அடுத்து இலையை மடிச்சிட்டு எல்லா பக்கமும் சீல் பண்ணுங்க. இதை நான் இட்லி குக்கரில் வேக வைக்க போகிறேன். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் செஞ்ச இலை அடைய இட்லி தட்டில் அடுக்கி இட்லி குக்கரை வைங்க. இது வேக 10 இருந்து 15 நிமிஷம் ஆகும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்து சூடாக பரிமாறுங்க. ஓணம் ஸ்பெஷல் இலை அடை இப்போ ரெடி. அடை பிரதமன் செய்ய முதல்ல அடையை வேக வைக்கணும். சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு இதில் அடையை போடுங்க. நான் 1/2 கப் அடை எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது. இது வேக கிட்டத்தட்ட 15 இருந்து 20 நிமிஷம் ஆகும்.
அடை நல்லா சாஃப்டாக வெந்ததும் இதை வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து வெல்லத்தை கரைக்கணும். சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணி ஊற்றி இதில் 1 கப் அளவு வெல்லம் போடுங்க. வெல்லம் கரைஞ்சா போதுங்க, பதம் எதுவும் பார்க்க தேவையில்லை. வெல்லத்தில் இருக்க அழுக்கு எடுக்கத்தான் இந்த ஸ்டெப் செய்யணும். வெல்லம் கரைஞ்சதும் எடுத்து வச்சிருங்க. அடுத்து பேன்ல 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி வேக வச்ச அடைய போட்டு கிண்டுங்க. கரைச்சி வச்ச வெல்லத்தை டைரக்டா பேன்ல வடிகட்டுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால வெல்லத்துல இருக்கிற அழுக்கு எடுத்துடலாம். அடைய வெல்லப்பாகுல கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப பாருங்க, வெல்லப்பாகு கொஞ்சம் திக்கா ஆயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த திராட்சை போட்டு கிண்டுங்க. அடுப்பு நல்லா குறைச்சு வச்சு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க. இது ஆறுனதும் 1 கப் திக் தேங்காய் பால் ஊத்துங்க. அடை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஊத்துங்க. சூடா இருக்கும்போது கெட்டி தேங்காய் பால் ஊத்துனா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா கொஞ்சம் நறுக்கின ஃப்ரெஷ் தேங்காய் துண்டுகள் போடுங்க. இந்த ஓணம் பண்டிகையை நீங்களும் சந்தோஷமா இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.